பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் நேரடியாகவே பல விஷயங்களை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நடிகைகளுக்கு நடக்கக்கூடிய டார்ச்சர் எல்லாம். இப்போது விக்ரம் அவருடைய சன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்காரு. அனுபமா சொல்லியிருக்காங்க, நான் இன்னும் இருந்திருந்தேன்னா என்னோட உயிர் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குன்றாங்க. அழுது கண்ணில் ஒரு ஆப்ரேஷனே நடந்ததுன்றாங்க. அந்தளவுக்கு குடும்பப்படுத்தினார் அவர். படத்திற்கான தானே உண்மையை சொல்கிறாங்க. இல்லைன்னா நடிகை வெளியில் இந்த மாதிரி விஷயங்கள் ஓப்பனாக சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய சேனலில் சொல்கிற தெலுங்கு சேனல்லேருந்து கேரளா மலையாளத்துலேருந்து தமிழ் வரைக்கும் நிறையவே அவங்க சொன்ன விஷயத்த இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் என்ன ஒரே ஒன்றுனா, அவங்க பேர் சொல்லிட்டா சிறப்பாக இருக்கும். பேர் சொல்லாமல் ஒரு ஒரு என்னென்னா சிம்பாலிக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு டைமில் அம்பியா, ஒரு டைமில் ரெமோவா, ஒரு டைமில் அன்னியனாக இருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட அது விக்ரமுடைய பேர் துருவுக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் எடுத்து போட்ட நிறைய இன்ஸ்டா பதிவுலாம் பார்த்தா அவர் இருக்கிற ஒரே லொக்கேஷன் எடுத்து போட்டதெல்லாம் பார்க்கும்போது இவர் தானே சொன்னாங்க. அப்படியே தான் விஜய் தேவரக்கொண்டாவும் ராஷ்மிகாவும் லவ் பண்ணது முதல் இல்லைன்னு சொன்னது, அப்புறமேல் இப்போ கல்யாணம் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையெல்லாம் நான் நேரில் பார்த்தது கிடையாது. பட் கேள்விகள் நம்ம பத்திரிகைகள் இருக்கும்போது இது சந்தர்ப்பம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது தான் நிறைய நடிகருடைய லைஃபே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குரிய அமைஞ்சிருக்கு. ரொம்ப விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. திடீர்னு பார்த்தோம்னா ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் மாதிரி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த நடிகைலாம் அவங்க ஒரு பெண் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு நம்பிக்கையை ஃபஸ்ட்டு வேணும். நம்பிக்கை இல்லாமல் நீ கல்யாணம் பண்ணிட்டு குடும்பப்படுத்துறங்கிறது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை அவங்க நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். பல நடிகைகள்லாம் இவங்க அனுபவம் வெளில சொல்லிட்டாங்க. இப்போ சோஷியல் மீடியா இருக்கலாம் டக்குன்னு அந்த விஷயங்கள் மக்கள் மத்தியில் ரீச் ஆகிடுச்சு. அப்போ சொல்ல முடியாது. நிறைய இதை அவங்ககிட்ட கோ ஆர்டிஸ்ட்டை மட்டுமே பகிர்ந்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு. அதை அப்படி பார்க்கணும் லிஸ்ட்டே போடலாம் நீங்கள். இப்போல்லாம் அதில் பாதி பேர் உயிரோடு இல்லை, பாதி பேர் இப்போ இருக்காங்க, இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க பிரிஞ்சு போய். அப்படிங்கிறத பார்க்கும்போது பார்த்தா அனுபவம் அந்த ஒரு டாக்ஸிக் ஒரு லவ்வில் நான் வாழ்க்கையை வாழ்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய இது சொல்லுது. ஆனால் என்னென்னா எனக்கு இங்கே என்ன வருதுன்னா, இப்போ அனுபவம் வெளியில் சொல்கிறதான ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டருக்குலாம் தெரியாமல், உங்கள் ரிலேஷனுக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்போது இதை நீங்கள் முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கணும். இப்படி லவ் பண்ணுறேன் சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா இது நல்லா இருந்திருக்கும். இப்போ பேரண்ட்ஸுக்கு அசிங்கமாக இருக்குது, ரிலேஷனுக்கு அசிங்கமாக இருக்குங்கிற விஷயத்தை அவங்க சொல்லி பர்டிகுலராக துருவ் விக்ரம்ங்கிற பேரை சொல்லாமல் ஆனால் துருவ் விக்ரம் தான் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லும் போது அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ண சைக்கோத்தனமாக இருந்தார் அப்படின்னாங்க. இந்த புரியாத போயிரு படத்தில் ரகுவரன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக பண்ணுவார். அந்த கேரக்டர் தான் அவர். இன்னும் சொல்ல போனால் இதே துருவ் விக்ரம் ஃபஸ்ட்டு படம் ஆதித்யா. அதுதான் இங்கே தெலுங்கில் சூப்பர் டூப்பர் படம். அந்த படத்தில் விஜய் தேவனை தான் பண்ணியிருப்பார். அவர் அது கதையை படம் எடுத்துகிட்டு போனார். ராஷ்மி கலந்து நல்லா இருக்கார். இவர் என்னென்னா படத்தினுடைய கதையை நிஜ வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்காருன்னு அனுபவமாக சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேர் பிடிச்சி போய் தான் ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணீங்க, லவ் அந்த லிவிங் டுகெதருக்குள்ளே நீங்கள் போய் வாழ்க்கையை வாழ்ந்தீங்க. அப்போ இங்கே என்னென்ன நடந்ததுங்கிற 2 பேருக்கு தான் தெரியும். எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். பட் அப்படி இருக்கும்போது இடையில திடீர்னு அவரை அம்பியா மாற, ரொமோ மாற, அன்னியனை மாற என்னால் பண்ண முடியல. காஸ்டியூம் கேட்டால் ஏன் ஸ்லீவ்லெஸ் போடுறேன், இவன்ட்ட பேசுகிறேன், தம்பிக்கிட்ட கூட பேசக்கூடாது, தொட்டு பேசக்கூடாது, பேசவே கூடாது, அப்பாட்ட அம்மாட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படிங்கும்போது நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, ரைட். நீங்கள் போகாமல் இருந்திருந்தால் அங்கே என்ன சொல்லுவார் அவர். ஒரு பிரச்சனை வரும்போது இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டாங்க அனுபவம் அவர், ரைட். அந்த அளவு பாதிக்கப்பட்டாங்க. இனிமேல் எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி சொல்ல வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் சொல்லியிருக்கலாம். இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தால் நீங்கள் வெளியில் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களை டார்ச்சர் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஓகே. ஆனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் நெருங்கிய ஒரு நட்பு வட்டாரமோ இல்லை பேரண்ட்ஸ்ட்டோ ஒரு விஷயத்தை இது மாதிரி நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆகுறோம், ஒரு லவ்க்குள்ளே வருது, பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணி போயிருந்தீங்கன்னா பரவாயில்ல. அது எதுவுமே தெரியாமல் நீங்கள் போயிருக்கீங்க. இப்போ அது அசிங்கம் எல்லாம் நினைக்கிறாங்க, எனக்கு அவமானமாக இருக்குது, நான் வாழ்க்கையை முடிச்சுக்கலாங்கிற மாதிரினா சொல்லிங்க நான் தள்ளப்பட்டேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணார், இல்லை நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ அவர் நீங்கள் பேர் சொன்னால் நான் ஓப்பன் பண்ணிக்க மாதிரி ஒரு சூழலில் ஒரு தகவல் வருது. துருவ் விக்ரம்னு சொல்லலை, ஆனால் துருவ் விக்ரம் தான் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு இன்டர்வியூவில் எதில் நீங்கள் சொல்லப்பட்டால் அவர் உள்ளுக்குள்ள இப்போ நான் ஃப்ரேமில் உள்ளே வந்துடுறேங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இப்போ நான் கேட்கும்போது ஏன் துருவ் விக்ரம் சைலண்டாக இருக்கார். கிட்டத்தட்ட 1 வாரமாக அந்த மேட்ரு ஓடிட்டுருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி சூடு பறக்க போச்சு இந்த மேட்ரு. அப்போது எல்லா சேனலையும் பேசப்படுறது, நம்மளும் பேசியிருக்கோம். அப்போது துருவ் விக்ரம் ஏன் வாய் திறக்காமல் இருக்கார். இப்போ நான் என்ன இவருன்னா அவங்க என் பேரை சொல்லட்டும். இப்போ அவங்க என்னை பற்றி சொல்லியிருக்காங்கல்ல, நான் நிறையா விஷயங்கள் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணுவேன் பேசுவேங்கிறது மாதிரி துருவ் விக்ரம் சொல்கிற ஒரு தகவல் வருது. இப்போ 2 பேரும் நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட்டை போட்டு பதிவு பண்ணும்போது வெளியிலே ஒரு விஷயம் தெரிய வருது. இப்படிலாம் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க, இப்படிலாம் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்கிறது வெளில தான் சொல்ல வருது. இப்போ தான் உங்கள் ரசிகர்களுக்கு
மக்களுக்கு, உங்கள் சொந்தக்காரவங்களுக்கு, பேரண்ட்ஸ் தெரிய வருது. இப்போ நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் அங்கே நிறைய கேள்வி கேட்க தான் செய்வார். பேரண்ட்ஸ் தெரியாமல் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்க, ஒரு நட்பு வச்சுருக்க, லிவிங் டுகெதர் இருக்கேன்னா இதுக்கு முன்னாடி யார்ட்டையாவது இருந்தியான்னு கூட கேள்வி கேட்கலாம். வரும், ஒரு பிரச்சனை ஈவு கலச்சும் போது வரும். அதுதான் அவங்க வந்து அம்பியா ரெமோவா அண்ணின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் நீங்கள் கேள்விகள் வருது போகுது அப்படின்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இது சரியான வாழ்க்கையா இல்லையான்னு. ஆனால் எனக்கு இது வந்து அது இந்த லைஃப் சரியாக வராது அப்படின்னு முடிவு பண்ணோன்னா லவ் பண்ண ஆரம்பித்த ஒரு 3 மாதத்துலேயே வந்து டக்குன்னு மேரேஜ் இதெல்லாம் பண்ணிடலாங்கிற அளவுக்கு இந்த பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அங்கே தான் ஒரு ஸ்பார்க் வருது. ஏன்னா இப்போ தான் அதை ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பித்து லவ் வர்றது மாதிரி இருக்குது. திடீர்னு மேரேஜ் வரைக்கும் போகிறாங்கன்னா இல்லை எனக்கு ஓகேங்கிறது மாதிரி தோணுச்சு. ஆனால் துருவுக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி இல்லைங்கிறாங்க. கல்யாணம் பண்ணி லைஃப்பை குடும்பம் நடத்தி போகிறவங்களுக்கு மெச்சூரிட்டி துருவு கிடையாது. அதனால் நான் யோசித்தேன், வேணான்னு சொன்னேன். நான் இப்போ என்கேஜ்மெண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு பண்ணிடலான்னு அடுத்து போகிறாங்க. அதையும் நான் வேணான்னு தடுத்துட்டு யோசிச்சுட்டு வெளில வரும்போது தான் இவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு புரிய வருது அப்படின்னு ஒரு சைடு அனுபவம் சொல்லிட்டாங்க. ரைட், அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டு. நீங்கள் அந்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான், அந்த வழி இருக்கிறனால தான் வெளில வந்து நீங்கள் உடச்சிட்டீங்க. ஆனால் நீங்கள் துருவிக்ரம் தான் இப்படி பண்ணாருன்ற நீங்கள் ஒரு நேமை சொல்லிட்டீங்கன்னா அவரு விளக்கம் கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். வழி கிடையாது. கொடுக்காம நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்போ அவரு இப்போ தான் வளர்ந்து வர ஒரு ஹீரோ 2-3 படம் பண்ணிட்டார் சார். பைசன் சூப்பர் டூப்பர் ஹிட் மாதிரி சொல்கிறது. கதைக்களம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இப்படி ஒரு நடிகர் எங்கடா இருந்தீங்க, ஏன் டைரக்டர் விட்டாங்க, நம்மளே நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணியிருப்பார். அங்கே தான் 2 பேருக்கும் அங்கே தான் அந்த ஒரு நட்பு உருவாகுது. அது லவ்வாக மருந்து லிவிங் டுகெதர் வரைக்கும் உள்ளே போயிட்டாங்க. இப்போ தான் அவர் வளர்ந்து வர ஹீரோ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அனுபவம் வந்து சவுத் இந்தியாவிலே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஹீரோயினாக போகிறாங்க. நான் மலையாளத்தில் பிரேம் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க, அல்ஃபோன்ஸ் புத்திரன் அறிமுகப்படுத்துகிறாரு. தமிழில் இந்த தனுஷோட இந்த கொடி படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டிராகன் படத்தில் ஒரு அருமையான ஒரு ரோல். நீங்கள் கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் தான் இப்போ நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது மாதிரி போகுது இப்போ அது. ஸோ அது ஒன்று. அப்புறம் கன்னடத்தில் புனித் ராஜ்குமார் இறந்து பண்ணல அவரோட ஜோடியாக பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய சவுத் லாங்குவேஜில் 4 மொழியுமே பண்ணியிருக்கிறாங்க அவர். இவர் துருவிக்ரம் இப்போ தான் அப்படியே அது ஏறி வர்றார். கில்லுன்னு ஒரு படம் பண்ண வேண்டியதே சில சப்ஜெக்ட் ப்ராப்ளத்தில் பண்ண மாட்டேன்றார். அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது அவருக்கு. இப்போ தான் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் குட்படகிளி தயாரித்த அந்த கம்பெனி ஒரு படம் பண்ணுறாங்க. இப்போ கரண் ஒரு புது டைரக்ட் பண்ண கதை, அருமையான ஒரு கதை. அவர் தான் கருப்பு படத்துடைய ஸ்கிரிப்ட் ரைட்டு, அவர் டைரக்ட் பண்ணுறாரு. அது பூஜையெல்லாம் போட்டு இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த நேரத்தில் அனுபவமாக இப்படி பெரிய ஒரு குண்டு தூக்கி போடும்போது இப்போ அவர் கூட நடிக்கிற அந்த ஹீரோயின் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. துருவிக்ரம் சைக்கோத்தனமான ஒரு ஆளா அப்படின்னு. ஆனால் அவரை பார்த்தா அப்படி தெரியாது. சாக்லேட் பாய் மாதிரி, இந்த அமுல் பேபி மாதிரி இருப்பார். ரொம்ப பேச மாட்டார். பைசனுடைய அந்த ஆடியோ லஞ்சிலோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசலை அவர். ஸோ எல்லாரும் பயப்படுற அளவுக்கு ஒரு சூழலை உருவாகி போச்சு துருவிக்ரமுக்கு. கோ ஆர்டிஸ்ட்டு கூட பயப்படுவாங்க நடிக்கிறது. அப்போது இந்த பெண்களுடைய ரசிகர்கள் ரொம்ப இருந்தால் தான் இங்கே இண்டஸ்ட்ரியில் ஒரு லெவலில் போய் நிற்க முடியும். ஆண் ரசிகர்களோட பெண் ரசிகர்கள் நிறைய பேருக்கு வந்து உருவாவாங்க. இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக துருவிக்ரமுக்கு நிறைய பெண் ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ அவர்கள் மத்தியில் நம்ம அனுபவமாக கொடுத்த பேட்டி வந்து பெரிய ஒரு டேமேஜை வந்து உருவாக்கிடுச்சு. இப்போ அவர் அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டாச்சு. இவங்க பேர் சொல்லலை. பேர் சொல்லாமல் சொன்னோம்னா அது என்ன சொல்லுங்க, அப்போ குதிரைக்குள்ள கதை மாதிரி நான் தானே அது மாதிரி பெருமைன்ட்டு அவர் ஆஃபில் இருக்காங்க. ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க சொன்னாங்க, நீங்கள் வதந்தியை பரப்புறீங்க தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் சொல்லும் போது பயங்கரமாக கோவப்பட்டாங்கல்ல சார்? இல்லைங்க, அவங்க இருக்கிறதா சொல்கிறாங்க. அது வந்து வதந்தி எப்படி போகுது அப்படின்னா நீங்கள் பேர் சொல்லாமல் போகும்போது இது வரதான் செய்யும். இப்போ மொட்டை கடிதாசம்பாங்க. அப்போ நீங்கள் எல்லாம் எழுதிடுவாங்க ஒரு பற்றி, கீழே கையெழுத்து பேர் போட மாட்டாங்க, ஊர் பேர் போட மாட்டாங்க. அப்போ மொட்டை கடிதாசம்னா யார் என்ன தெரியணும்ல. அப்போ அதுதான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது பூரா நீங்கள் யாரையும் சொல்லணும்னா நீங்கள் பேரை சொல்லி பர்டிகுலராக இவர் தானே கை காமிச்சிடணும். நீங்கள் சொல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லி போகும்போது அது வந்து வதந்தி தான் போதும். அப்போ நீங்கள் வேணும்னே ஒரு ஃபேக் நியூஸே ஒரு ரூமுறையே கிளப்புறீங்க மாதிரி தான் அனுபவம் மேலே வந்து போகும். பட் நீங்கள் வந்து இப்படியே ஒரு டாக்ஸிக் லைஃப்பில் நீங்கள் இருந்திருக்கீங்க, அந்த லவ்க்குள்ள இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளிப்படையே சொல்லணும். அவரு வளர்ந்து வர ஹீரோ இப்போ பெரிய டேமேஜ் ஆகிப்போச்சு அவருக்கு பேர். அடுத்த ஹீரோயின் பயப்படுவாங்க. அடுத்த ஒரு பொண்ணை லவ் பண்ணாலும் அந்த பொண்ணு ரொம்ப யோசிக்கும். ஏற்கனவே அனுபவம் ஃப்ளாஷ்பேக் ஓடும். இப்போ அவருக்கு அடுத்து ஒரு கல்யாண ஸ்டேஜ் ஒன்று போகும். இனிமேல் அனுபவம் துருவிக்ரம் ஒன்றும் சேர போகிறதில்ல, நடிக்க போகிறதில்ல. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டோட்டலாக வந்து கட்டாயி போச்சு. அந்த லிவிங் டுகெதர்லேருந்து வந்துட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் பண்ண டார்ச்சர்லாம் அழுது எனக்கு சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, அழுதும் போது கண்ணில் ப்ராப்ளம் வந்து கண்ணில் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க அனுபவமாக. ஸோ இப்படிலாம் ஒரு சொல்லும் போது இதெல்லாம் வந்து மற்ற பொண்ணுகளோட பயத்தை உருவாக்கியாச்சு. இப்போ உண்மையிலே அவருக்கு லவ் பண்ணுறாரு இல்லையா துருவிக்ரமும் ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறமேல் பார்த்து இப்போ ஏஜ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அது 2 பேரும் ஈக்குவல் ஏஜ் தான் இல்லையா? இப்போ அப்படி இருக்கும்போது அவர் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக ஒரு பொண்ணு பயப்படுவாங்க.
இப்போ துருவ விக்ரமுடைய லைஃப் கேரியரே பார்த்தீங்கன்னா போட்டு அடித்து உலையில் அடித்து இந்த சுக்ரவர்த்திக்கு போட்டாங்க அனுபமா.